என்னத்தை சாப்பிட்டீங்க? அப்படி சாப்பிடுங்கப்பா. அப்பா, அத்தை வர்றாங்கப்பா. வாங்க 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 தங்கச்சியம்மா, உட்காருங்க. உட்காருங்க. இட்லி சாப்பிடுங்க. வேண்டாம், நல்ல சூடா இருக்குதே. உங்களுக்கு கொத்தமல்லி துவையல்னா ரொம்ப பிடிக்குமே, ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுங்க. வேண்டாமா, ஒன்னாவது சாப்பிட்டுதான் தீரணும். வள்ளி, ஏம்மா ரொம்ப வற்புறுத்துற? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சமையலைத்தானே உங்க அத்தை வாழ்நாள் பூராவும் சாப்பிட்டாகணும். இல்லண்ணா. என்ன இல்ல? சொல்லுங்க தங்கச்சி அம்மா, என்ன இல்லைன்னு சொல்ல வந்தீங்க? வாழ்நாள் பூரா வள்ளி கையால சாப்பிட நான் கொடுத்து வைக்கல. என்ன அப்படி? அது மட்டும் இல்ல, இந்த வைரச்சிலைய வாழ்க்கை துணைவியாடிய என் பிள்ளையும் கொடுத்து வைக்கல. கொடுத்து வைக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? இத சொல்றது நீங்க தானா? இத கேட்டுக்கிட்டு உயிரோட நிக்கிறது நான் தானா? எனக்கு ஒண்ணும் புரியல. வள்ளி, நீ கொஞ்சம் இரும்மா. தங்கச்சி அம்மா, உங்களுக்கு கவலையே வேண்டாம். நீங்க என்கிட்ட சொல்ல வந்தது அநேகமா சொல்லி முடிச்சிட்டுங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதை பத்தி நான் கொஞ்சம் கூட இது எதுவுமே கிடையாது. ஆனாலும் வள்ளிக்கு தகப்பனுங்கிற முறையில ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது, உங்க பிள்ளை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன? அதை மட்டும் சொல்லிடுங்க, என் மனசு நிம்மதிடு. சத்தியமா சொல்றேன்னா வேற எந்த காரணமும் இல்லை. ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஐயோ, அப்படி சொல்லிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. வேற என்னதாம்மா சொன்னா? எப்படின்னா சொல்லுவேன். நீங்களாவா சொல்றீங்க? அந்த ஜோசியன் சொன்னதென்ன, அதை மட்டும் சொல்லிடுங்க போதும். வள்ளிக்கு மாங்கல்ய பாக்கியமே இல்லையா? கல்யாணமான ஒரு வருஷத்துல என் செல்வம் இறந்து போயிடுவாங்க. அண்ணா, அண்ணா, என்னென்ன இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்னமா பண்ண முடியும்? என்ன போல ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் விஷயம். உங்களை போல நம்பிக்கை உள்ளவங்க அழுதுதான் தீரணும். நீங்க அழாதுங்கம்மான்னு நான் சொல்லலாம். ஆனா ஜோசியத்தையே நம்பாதுங்கன்னு வள்ளிக்கு தகப்பனா இருந்துகிட்டு இந்த நிலைமையில நான் சொல்லலாமா? என்ன போல உள்ளவங்களே ஜோசியத்தை நம்ப வைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, அதை போலவே உங்களை போல உள்ளவங்களுக்கு ஜோசியத்தின் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை அசைக்க வைக்கிறதும் அவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்திலையும் என் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளிக்கும் செல்வத்துக்கும் உடனடியா திருமணத்தை முடிச்சு வச்சு அவங்க ரெண்டு பேரையும் உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ செய்து பாருங்கன்னு உங்க நவகிரகங்களுக்கு சவால் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறதா. ஆனா இனிமே நீங்களா துணிஞ்சி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் நான் மட்டும் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன்? உங்களே எனக்கு தெரியும். உங்களுக்கு ஜோசியத்தின் பேர்ல இருக்கிற பைத்தியமும் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. இந்த கல்யாணம் நடந்தா உங்க நவகிரகங்கள் செல்வத்தை கொள்ளுதோ என்னமோ, ஆனா ஒரு வருஷத்துல என் புள்ள போயிடுவானேங்கிற பயத்தினால நீங்க முதல்ல போயிடுவாங்க. ஆக என் ஜோசியப்படி இந்த கல்யாணம் நடந்தா ரெண்டு பேரு க்ளோஸ். அதுக்கு காரணமா என் பொண்ணை ஆளாக்க நான் தயாரா இல்லைம்மா. இதம்மா மறுபடியும் சொல்றேன், ஜோசியத்தை கண்டு நான் பயப்படல, ஜோசியத்தின் பேர்ல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கண்டுதான் நான் பயப்படுறேன். ஆக இந்த கல்யாணம் வேண்டாம், விட்டுடுங்க. முடிவா என்னன்னா சொல்றீங்க? நான் தான் கையை கழுவிட்டேனம்மா, முதல்லயே கழுவிருக்கணும், கொஞ்சம் காய விட்டேன். இட்லி சாப்பிட்டேன்ல, அதை சொல்றேன்மா. வள்ளி, நீ என்னம்மா சொல்ற? என்ன ஏன் கேக்குறீங்க? நீங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன்னு அப்பா சொன்னாங்க. நான் சொல்றேன், அப்பாவும் சேர்ந்து சம்மதிச்சாலும் இனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க நான் தயாரா இல்லை. தங்கமே, நீ இந்த பதிலத்தான் சொல்வேன்னு நான் எதிர்பார்த்துதான் வந்தேன். ஆனா நீ கனவுலையும் எதிர்பார்க்க முடியாத ஒன்ன உன்கிட்ட கேட்க போறேன். செய்வியா? சொல்லுங்க. முதல்ல செய்வேன்னு சொல்லம்மா. என்னன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லம்மா.
என்னத்த நீங்க என் உயிரோட உயிரா கலந்து போன உங்க மகனையே கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்ன இந்த வாய் நீ எதை சொல்லாது. செல்வத்தின் குணம் உனக்கு நல்லா தெரியும். ஜோசியத்தினாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அவன் நம்ப மாட்டான், நம்ம முடிவுக்கு கட்டுப்படவும் மாட்டான். யார் மூலமாகவும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்த விஷயம் என்கிட்ட இருந்து அவருக்கு போகாது. அது மட்டும் போராதம்மா. என்ன செய்யணும்? அவன் உனக்கு பிடிக்கலன்னு நீயே அவன்கிட்ட சொல்லிடணும். அம்மா, இந்த விஷயத்துலதான் அவனுடைய உயிரே அடங்கியிருக்கு. நீங்க சொன்னபடியே சொல்றேன். என்னப்பா? நான் சரி, ரொம்ப சரி. ஏவள்ளி, இன்னும் அவனுக்கு கோபம் இல்ல. நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு உன்னை ஏமாத்தினேன். அதுக்கு பதிலாக தான் நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்டிய. அப்புறம் என்ன கதை? வள்ளி, 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 உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே கிடையாதா என்ன? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்ன வெளியே நிறுத்தி வேடிக்கை பாக்குறிய, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கதி என்ன ஆகுறது? வள்ளி, ஆமா, ஏன் என்ன கண்டோட கதவை சாத்திட்ட? இந்த கதவை மட்டுமல்ல, இதய கதவையும் சேர்த்து சாத்தி. வள்ளி, இந்த வார்த்தையை நீயா சொல்ற? மனதார சொல்றேன், சத்தியமா சொல்றேன். உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நான் செய்த குற்றம் என்ன? உன்னை என் உயிருக்கு நான் நேசிச்சதை தவிர நான் செய்த குற்றம் என்ன? நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததை தவிர நான் செய்த தவறு என்ன? 6000 மைலுக்கு அப்பால இருந்த போது கூட என் ஜீவனும் சிந்தனைக்கு ஒன்னையே சுட்டி சுட்டி வட்டம் செய்தை தவிர நான் செய்த வஞ்சகம் என்ன? சொல்லு, சொல்லு, நான் போயிடுறேன். சொல்ல மாட்டியா? வள்ளி, சொல்ல மாட்டியா? வள்ளி, வள்ளி, சரி, உன்னை கேட்க வேண்டிய இடத்தை கேட்கிறேன். நான் வரேன். திடீர்னு என்ன பிடிக்காம போறது காரணம் என்ன? சொல்லு. சொல்லு. தம்பி, வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாக வேண்டிய பெண். இனி நீ அவளை தொட்டு பேசுறது முறையில்லை. ஓஹோ, இன்னொருத்தர். ஓஹோ, யாரு? என்ன தவிர யார்?